இன்றைக்கி நம்ம வீடியோவில் புத்தூர் ஜெயராமன் ஹோட்டலில் எறா எப்படி ஃப்ரை பண்ணுவாங்களோ அதேமாதிரி செஞ்சு காமிக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த கடை தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சிதம்பரத்துலேருந்து சீர்காழி போகிற வழியில் அந்த ஊர் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இப்போ சிதம்பரம் பைபாஸில் இருக்குது. செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ எறாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1/2 கிலோ எறா க்ளீன் பண்ணி நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த எறாவை இது வந்து தோசைக்கல்லே தான் செய்யணும். கடாய் யூஸ் பண்ணக்கூடாது. தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை கொட்டி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பரவலாக பரவி விட்டுட்டு அடுப்பை வந்து இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம் மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சா அந்த வெங்காயம் டக்குன்னு வதங்கிடும், அந்த டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் அவங்க வந்து அடுப்பில் விறகுல தான் செய்வாங்க, சூப்பராக இருக்கும். அதனால் நான் எண்ணெய் கம்மியாகுதுனால இன்னும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வதங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாதி வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். தக்காளியில் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை அப்படியே அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. கொஞ்சம் டைம் இது வதக்க தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி கொஞ்சம் சிம்மில் வச்சுருந்தோம்னாக்கா நல்லா வந்துடும். திருப்பி விடுங்க. அப்பப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். ஏன்னா மஞ்சள் தூள் அப்புறம் சேர்த்து வைக்க நமக்கு அந்த மஞ்சள் தூள் வாசம், பச்சை வாசம் அடிக்கும். முன்னாடியே சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெங்காயத்தை நல்லா பரவலாக பரப்பி விட்டு அடுப்பை அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சு மாற்றி ஹை ஃப்ளேம் மீடியம் மாற்றி கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை நான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் இருந்தாலும் செஞ்சால் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். அந்த தோசைக்கல்லே தாங்க அது வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம நினைப்போம் என்ன சட்டிக்கு இதுக்கு வித்தியாசம்னு. நீங்கள் வானலில் வதக்கும் போது டேஸ்ட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகுது. இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இது நல்லா வதங்கிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே வச்சு தான் வதக்கினேன். அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறா எல்லாத்தையும் இந்த தோசைக்கல்ல சேர்த்துடலாம். இந்த எறாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் காமிக்கல, கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கும்போது தண்ணி விடும் எறா நல்லா. நீங்கள் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அன்னக்குண்டால் தான் உரிச்சு வச்சுருப்பாங்களே, அவங்க அவ்வளோ உரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. விறகடுப்பில் தான் சமைப்பாங்க அவங்க சாப்பாடு எப்பயுமே. அந்த தண்ணியில் சுண்டி வந்த பிறகு லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்ப நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கருவேப்பிலை நிறைய சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதில் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எறாவும் நம்மளுடைய வெங்காயமும் ஒன்றாகணும். நல்லா கலந்து விட்டு பரவலாக அடுப்பில் வச்சு விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தான் போதும். அதே மாதிரி இந்த எறாவுமே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ரொம்ப நேரம் வச்சிங்கனாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த எறா வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல அப்படியே பரப்பி வச்சுட்டு அப்பப்போ திருப்பி மட்டும் விடுங்க. உங்களுக்கு தெரியும், அப்படி சுருண்டு வரும். பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். அந்த வாசமே நல்லா இருக்கும். அப்போ நமக்கு பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய எறா ஃப்ரை ரெடி. இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தழையும் தூவினாக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி செய்வீங்க. நீங்கள் வானலுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதக்கி விடுங்க. சுருளில் அந்த ஈரப்பசையே இல்லாமல் தோசைகள் லைட்டாக ஒட்டுற அளவுக்கு ஒரு அந்த ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஜெயராமன் ஹோட்டல் ஸ்டைலில் எறா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.